28 வருஷங்களுக்கு பிறகுங்கிற இந்த படத்தில் ஸ்பைக்னு ஒரு சின்ன பையன் தான் அப்பா ஜாமி, அப்புறம் உடம்பு சரியில்லாத அவங்க அம்மா ஐஸ்லா கூட ஒரு தீவில் வாழ்ந்துட்டு வந்தான். ஒரு நாள் அவன் அப்பா நிலப்பகுதிக்கு அவனை கூட்டிகிட்டு போய் வேட்டையாடுறதுக்கும் வாழ்கிறதுக்கு உண்டான வழியையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஆல்ஃபா போல உருவம் மாறிய பெரிய மனுஷங்களை பார்க்குறாங்க. அப்போ தான் அவனுக்கு உலகத்தில் வாழ்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனையை சமாளிக்கணும்னு புரியுது. திரும்பி தீவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவனோட அப்பா உடம்பு சரியில்லாத அவங்க அம்மாவை வேற மாதிரி நடத்துறதை பார்க்குறான். அதனால ஸ்பைக் அவன் அம்மாவை ரகசியமாக டாக்டர் நெல்சனை பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போகிறான். போகிற வழியில் ஒரு நேட்டோ சோல்ஜர் அப்புறம் ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்க்குறாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவள் ஒரு அழகான ஹெல்த்தியான ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறான். கடைசியாக டாக்டர் நெல்சனை பார்க்குறாங்க. அவர் அம்மாவுக்கு புற்றுநோய் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவங்க வழி இல்லாமல் சாகருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸ்பைக் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு திருப்பி தீவுக்கு போகிறான். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த குழந்தைய தீவிலேயே விட்டுட்டு ஆபத்தான அந்த நிலத்தடிக்கு திருப்பி போகிறான். கதையோட முடிவில் ஜிம்மி என்கிறவன் கீழே நடக்கிற ஒரு மர்மமான குழுவை சந்திக்கிறான். இந்த முடிவு நெக்ஸ்ட் பார்ட் வரும்னு சொல்லுது. அவ்வளோதான் கதை. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கதையில் பார்க்கலாம்.